ஏங்கப்பங்கப்பா! ஆத்தாடி ஆத்தா! எவ்வளோ பனி! இங்க பாருங்க மக்களே! எப்படி பனி பெய்யுதுன்னு. இங்க பாருங்க. பாருங்க. சரியான பனி. ஆனா நேத்து இந்த அளவு பனி இல்ல. இன்னைக்கு தான் இந்த அளவு பனி. என்னன்னே தெரியல. பேசாம அனிமல்ஸா பொறந்திருக்கலாம். வீட்டு விலங்குகளா பொறந்திருக்கலாம். இல்லைன்னா காட்டு விலங்குகளா பொறந்திருக்கலாம். நிம்மதியா இருந்திருக்கலாம். மனுஷாப்பிலா பொறந்துட்டு குடும்பம் கட்டி அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறது பணம் காசு சொத்து சுகம் நகை நட்டு என்னதெல்லாம் சேர்க்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ ரொம்ப சிரமம் வாழ்க்கையில். பிறக்கணும் ஒன்று பெரிய கோடீஸ்வரர் வீட்டு மகனாக பிறந்துடணும், இல்லையா பிறக்கக்கூடாது. இல்லைனா ஆசையே இல்லாமல் புத்தராக பிறந்துடணும், இயேசுவாக பிறந்துடணும். இல்லைன்னா பரமசிவன் பார்வதி முருகன் அந்த மாதிரி பிறந்துடணும். மனுஷனாக பிறந்துட்டு இவங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு. அப்பா முடியல. உள்ளெல்லாம் சும்மா கிளுன்னு இருக்குது. இங்கே பாருங்க, என் பொண்டாட்டினே துணியை வச்சு ரோட்டில் தண்ணி ஊற்றி விட்டா ஒத்தடிப்பா. அதில் நம்ம இடம்தான். நமக்கு நடக்கும்போது ஒரே கஷ்டமாக இருக்கலாம். என்ன பண்ணுறது? அப்புறம் மக்களே, எங்கள் ஊரில் சரியான பனி. உங்கள் ஊரில் எப்படின்னு தெரில. ஒவ்வொருத்தரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அப்போலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். நல்லா இருந்தால் நீங்களே பண்ணிக்கிறீங்க, அதுக்கு நான் சொல்லிக்கிட்டு. சரியா? பரவாயில்ல, நம்ம போடுற வீடியோஸும் ஒரு குறைஞ்சி ஒரு 500 பேராச்சும் பார்க்குற ஆள் இருக்கும்போது மனசுக்கு நம்ம நிறைவாக இருக்கலாம். அப்படின்னு இருக்கலாம். என்ன? சரி மக்களே, பார்ப்போம், சந்திப்போம். ஓகே, இனிய காலை வணக்கத்துடன் ஆரம்பிக்கிறது உங்களோட யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருங்க. ஓகே.